ஹதரத் அவர்களுடைய அற்புதமான ஒளிமயமான ஆன்மீகமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் அடித்தளங்களுக்கான அடிப்படையான வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே ஊடுருவி இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளின் பரக்கத்தால் நம் இதயங்களை சுடர்விட்டு இலங்கச் செய்வானாக என்று துஆ செய்தவனாக, அடுத்து மிக குறுகிய நேரமாக இருப்பதனாலே எங்கள் ஜமாஅத்துல் உலமா, தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய தகுதிமிக்க தலைவரும் அருஞ்சேவையாளரும், எல்லா உலமாக்களிடத்திலும் இனிய பண்போடும் இணக்கத்தோடும் நெருங்கி பழகக்கூடிய அற்புதமான குண ஒழுக்கம் மிகுந்தவரும், உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியரும், இந்த சமூகத்துக்கு சற்றும் தொய்வில்லாமல் சோர்வில்லாமல் சேவைகளில் திளைத்திருப்பதே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருடைய மதிப்பிற்கும், குறிப்பாக உலமாக்கள் எல்லோருடைய மதிப்பிற்கும் உரித்தான சொல்லின் செல்வர், செந்தமிழ் சொல்லாடலில் அழகிய ஆழமான கருத்துக்களை யதார்த்தமான தன் எழில் நடையால் அழுந்த ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய அந்த அற்புதமான சொல்லாற்றல் மிக்க அந்த சொல்லின் ஜாம்புவான் மரியாதைக்குரிய ஹஜரத் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஹஜரத் அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறேன். ஹஜரத் அவர்கள் மனம் கோணக்கூடாது, 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அடுத்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சங்கைக்குரிய மணமக்களே, மணமக்களின் குடும்பத்தார்களே, மணமக்களுக்கு துஆ செய்வதற்காக இங்கே வருகை இருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, புனிதமான ரப்பினுடைய இல்லத்தை ஹஜ்ஜின் வழியாக, உம்ராவின் வழியாக மனித புனிதராம் நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தையும் நேமமாக சங்கைக்குரிய ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய பொறுப்பாளர்களே, அல்லாஹுடைய கருணையினால் சங்கைக்குரிய நம்முடைய கூத்தாநல்லூரோடு நீண்ட நீய தொடர்புள்ள அன்பிற்குரிய சகோதரர் மௌலவி உமர் ஃபாரூக் ஹஜரத் அவர்கள் அந்த ஊரிலேயே பெண் எடுத்து, நான் வந்தவொடனே கேட்டேன், பொண்ணு தென்காசியா கூத்தாநல்லூரான்? இல்லை கூத்தாநல்லூர் தான் சொன்னாங்க. உடனே கூத்தாநல்லூர்காரங்களோடு அப்படி ஒன்றித்தவர்கள் ஹஜரத் அவர்கள். இந்த ஊரில் உள்ள நிறைய பேரோடு ஹஜ் உம்ரா செய்தவர்கள். ஹஜரத் அவங்க ஹஜ் உம்ராவில் எப்படி இருப்பாங்கங்கிறத இந்த வருஷமும் ஹஜரத்து ஐதர் ஹஜரத் அவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால ஹஜருல்ல சூர முத்தமிடணும் சொன்னால் உடனே கூட்டு போய் முத்தமிட்டு வந்துடுவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச நானும் ஹஜரத்து சேர்த்து கூட்டு போயிட்டு வந்துருப்பேன். அப்படியெல்லாம் செய்ய அளவுக்கு உண்டான அந்த அளவிற்கு எல்லா ஹாஜிகள்டையும் ஹாஜாக்களிடத்திலே நல்ல பெயரை பெற்றவர்கள். அதில் எனக்கு நீண்ட கால அனுபவம் உண்டு ஹஜரத் அவர்களோடு. இந்த மாதிரி ஹஜரத்தினுடைய குடும்பமும் ரொம்ப கண்ணியமான குடும்பம் உண்டு. ஓதுற பிள்ளைகளுடைய கூட எல்லா பேரும் எங்களுக்குலாம் தெரியாது. நாங்கள் மதரசாவில் இருக்கிறவங்க சொன்னால் நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஒரு 10-25 பிள்ளைகளுடைய பேர் தான் தெரியும். ஆனால் ஹஜரத் அவர்களுடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளுடைய பேர் இருக்குது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே மனப்பாடம். அந்த அளவிற்கு அவருடைய குடும்பத்து பிள்ளைகளும் கூட அன்பை வெளிப்படுத்துவதிலேயும் நல்ல காரியங்களை பரிமாறுவதிலேயும் உறுதுணையாக இருந்தவர்கள். ஹஜரத்மார்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க கல்யாணத்துல தான் கலந்துக்கிடுவாங்க. இப்படி ஹஜரத்மார் கல்யாணத்துக்கு தான் வரமாட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி இல்லை, நாங்கள் எல்லாருடைய கல்யாணத்தையும் கலந்து கொள்ளக்கூடிய உமர் ஃபாரூக் ஹஜரத் பணக்காரர், அது வேற விஷயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கருணையினால் ஒரு பாக்கியமான ஒரு இன்ப நிக்காகளை நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் தம்பி ஷம்சுல்லா அவர்களிடத்தில் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நியத்து வேணும். இன்னவல் அமால் பின்னியா, அமல்கள் எல்லாம் நியத்தை கொண்டு தான். கல்யாணம் எதுக்காக பண்றோம்? எதுக்காக கல்யாணம்?
குர்ஆன் ஷரீஃப் ரெண்டு நியத்தை வைக்க சொல்கிறது. குர்ஆன் ஷரீஃப் ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணுவதற்கு முக்கியமா ரெண்டு விஷயத்தை கவனத்தை வைக்கணும். குர்ஆனுடைய விரிந்த ஆயத்துக்களை எல்லாம் நான் விரிவா சொல்லல. அதில் அவர்கள் ஆரம்பத்திலேயே கடிவாளம் போட்டாங்கிறதுனால நாங்கள் அதை விட சீக்கிரமே முடிச்சது ஆட்கள் தான். அதனால ரெண்டு காரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் முதலாவது என்னன்னு சொன்னா நிம்மதிக்காக குர்ஆன் ஷரீஃபிலே ஆயத்து வருகிறது. எதற்காக? நிக்காஹ், நிம்மதி. அந்த நிம்மதியான ஒரு நிலை வேண்டுமானால் அதில் அவர்கள் சொன்னதை போல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. உலகத்துல எந்த உறவானாலும் சரி, கணவன் மனைவியினுடைய உறவோ, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவோ, அண்ணன் தம்பியருடைய உறவோ, நண்பர்களுக்கு மத்தியில் உண்டான எந்த உறவானாலும் அது சிறக்க, அது உயர அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதும் விட்டுக் கொடுப்பதும் இது இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உறவு சிறக்கும், நிலைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அக்ரமன் நிஸா இல்லா கரீமன் வமா அஹானஹுன்ன இல்லா லஈமன். கண்ணியமானவன் தான் தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. நீங்க கண்ணியமான ஆளா? மா அக்ரமன் நிஸா இல்லா கரீமன். கண்ணியமான மனிதன் தான் தன்னுடைய மனைவியை கண்ணியமா வைத்துக் கொள்வான். வமா அஹானஹுன்ன இல்லா லஈமன். இவன் ஒழுங்கில்லாதவனாக இருந்தால்தான் மனைவி அவன் ஒழுங்கா நடத்த மாட்டான்னு சொன்னான். அதனால நாம கண்ணியமானவர்களாக இருக்க, அந்த உறவு சிறக்க அடிப்படையாக இருப்பதற்கு நிக்காஹ்ல ரெண்டு விஷயம். முதலாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதற்குண்டான வழிகள் என்ன? கிதாபுகளில் விரிவா நமக்கு பாடங்களை சொல்லி தருவார்கள். அதற்கு அவர்கள் நமக்கு விளக்கமாக மற்ற உஸ்தாமார்கள் எல்லோரும் பேசினார்கள். அது மாதிரி இறையச்சமுள்ள சாலிகான சந்ததிகளை உருவாக்க வேண்டும். அதுவும் இரண்டாவது நியதி. முதல்ல நிம்மதி, இரண்டாவது இறையச்சமுள்ள சாலிகான சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்றும் நிக்காஹ் செய்கின்ற நேரத்தில் நியத்து செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த காரியங்களை நமக்கு எழுதுவாக்கி தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. உமர் பாருங்க அதை பற்றியே நான் கொஞ்ச நேரம் பேச சொன்னா ரொம்ப நேரம் நான் பேச வைக்கிறேன். அதற்கு அவர்களோடு ரொம்ப பெரிய இந்த காலம் கிட்டத்தட்ட என்னோட ஹஜ்ஜிலேயே நீண்ட காலத்தில் இருந்தவர்கள் வேற விஷயம். நாங்கள் தான் வழிகாட்டி போயிட்டு இருக்கிறோம். அது சரியான நீண்ட கால அனுபவத்தை ஹஜ்ஜிலே அவர்கள் கூட இருப்பவர்கள் எந்த காரியங்களையும் யாருடைய செய்யப்படுகிறது என்பதை எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மீதும் எப்படி அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்குண்டான அடையாளம் தான் இந்த கூட்டம். அதற்குண்டான அடையாளம் தான் ஏராளமான உலமாக்கள், ஏராளமான சமூகத்தினுடைய கண்ணியமான பெரியவர்கள், புனிதமான சங்கைக்குரிய ஹாஜிகள், ஹஜ்ஜை வழிநடத்தக்கூடிய சர்வீஸுடைய பொறுப்பாளர்கள் என்று எல்லோரும் மாத்திரமல்ல, ஊரில் இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டேன். 60 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன அதிரத் அவர்கள். அதனாலே அந்த ஒரு நிலையிலே உறவுகளோடும் அதேபோல் நண்பர்களோடும் சக இணக்கமான முறையிலே அன்போடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழக்கூடியவர்கள் அதிரத் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய மக்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பரக்காத்துகளையும் நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவருடைய வாழ்க்கை ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மனமொத்த வாழ்க்கையை தந்தருள்வானாக, சாலிஹான சந்ததிகளை தந்தருள்வானாக. நாம் இஸ்லாமார்கள்லாம் துஆ செய்ததை போல் நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் வயது வந்து மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. மனமுடித்து யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சாலிஹான மக்கள் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. மாப்பிள்ளை மேடையில் வந்த உடனே கேட்டேன், உதவு செய்திருக்கிறான்னு கேட்டேன். சமசுல்லாட்ட ஆமா உதவோட தான் இருக்கிற சொன்னாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, சொர்க்கமறை தொடரக்கூடிய மகத்தான ஒரு உதவி என்ற காரணத்தினாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு மத்தியில் எல்லா விதத்திலும் நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு பொருத்தமுள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة والسلامة والبركة في هذا النكاح وفي أنكحة المسلمين ببركة شهر الله المحرم الحرام المبارك ببركة السنة الهجرية النبوية الجديدة المباركة برحمتك يا أرحم الراحمين. اللهم ألف بين قلوب العروسين الجديدين ألفة ومحبة ومودة وبهجة وفرحا وسرورا دائما برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد. الحمد لله الذي خلق آدم بيده من صلصال وتاب عليه بعد وفرض الصبر على إسماعيل فما تضرر ولا مال وكلم موسى على طور سيناء وشرفه بكلامه والإرسال وجعل عيسى أن يبرئ الأكمه والأبرص بإذنه الكبير المتعال وخص محمدا صلى الله عليه وسلم بالآيات البينات والمعجزات الباهرات الدوام. صلى الله وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النهار ما تزوجت الرجال من الأبكار. أوصيكم عباد الله وإياي أمرا بتقوى الله. قال الله سبحانه وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع: لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. وقال أيضا صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني. أما بعد فإن الأمور كلها بيد الله يقضي فيها ما يشاء ويحكم ما يريد لا مؤخر لما قدم ولا مقدم لما أخر ولا يجتمع اثنان ولا يفترقان إلا بقضاء وقدر وكتاب من الله قد سبق. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. ஜனாப் ஜாகிர் ஹுசைன் அவர்களின் மகளாகிய சபானா மனாலியை 7 பவுன் தங்க நகையை மகராக வைத்து சபையோர்கள் சாட்சியாகவும் வக்கீலாகவும் நான் இருந்து இந்த நிக்காகை தங்களுக்கு செய்து வைத்தேன். இந்த நிக்காகை ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன்,
بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت عليهم غير الله صلى الله وسلم على نبينا محمد الله صلى الله وسلم على نبينا اللهم لا تغفر آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا وهادنا ومرشدنا مولانا محمد عبدنا بعلم الله صلاة دائمة بدوام ملكنا وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ألف بين هذين العروسين الكريمين كما ألفت بين آدم وحواء على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين إبراهيم وهاجر وسارة على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين يوسف وزليخا على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين أيوب ورحمة على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين موسى وصبورا على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سليمان وبلقيس على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا وشفيعنا ومربينا وهادينا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وخطيبة الكبرى وعائشة الطهرى وسائر أزواجه المطهرة رضوان الله عنا وعنهم أجمعين. اللهم ألف بينهما كما ألفت بين علي وفاطمة رضي الله عنهما. اللهم ارزق لهما أولادا صالحين ناصرين خادمين لدينك يا رب العالمين. اللهم ربنا وربهم ورب أهلنا وأولادنا وأحبابنا وختننا. اللهم ربنا وربهم على دين محمد صلى الله عليه وسلم واجعلنا وإياهم من أهل التقوى وأهل المغفرة واجعلنا وإياهم من أهل الصلاح والفلاح واجعلنا وإياهم من أهل التقية والنقية والزكية. اللهم اجعلنا وإياهم من عبادك الصالحين الذين يرضون عنك وترضى عنهم يا رب العالمين. رب الرحمن எங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான பெற்றோர்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக, எங்கள் ஷேഖ்மார்களை மன்னிப்பாயாக, எங்களிடத்தில் பைஅத்தான முரூபங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மாணவர்கள் காதின்கள் உதவி செய்கிறவர்கள் துஆ செய்கிறவர்கள் மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய அல்லாஹ், இந்த திருமணத்தை புரிந்து கொள்ள அல்லாஹ், சாலிஹீன்களின் பொருட்டால் உயர்ந்த வாழ்க்கை இந்த மணமக்களுக்கு வழங்குவாயாக. ஹைர் பரக்காத்துகளை பெற்று வாழச் செய்வாயாக. சர்தாரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் நின்று வாழச் செய்வாயாக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்து விசாலத்தோடும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவாயாக. மிக உயர்வான சாலிஹீன்களான குழந்தைகளை ஆண் மக்களை பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. பிறந்ததை கொள்ளியா அல்லாஹ், எங்கள் யாவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை கொள்ளியா அல்லாஹ், நோயில்லா வாழ்வை கொள்ளியா அல்லாஹ், ஒன்றாத சுகத்தை கொள்ளியா அல்லாஹ், நிரப்பமான ஈமானை கொள்ளியா அல்லாஹ், உன் பொருத்தத்தை பெற்று வாழச் செய்வதற்கு எதிரிகளை விட்டும் நாட்டையும் நாட்டு மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பாயாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பாயாக, சூழ்ச்சிகளை விட்டும் செய்வினைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, ஷைத்தானின் நப்சின் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாயாக. மூச்சு பெரியும் வரையிலும் நாங்களும் எங்கள் குடும்பமும் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்தும் அதன் செலவு சிரமங்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, உன்னுடைய நினைவில் வாழ்வதற்கு உன்னை மறக்கும் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தை இன்பத்தோடும் இஷ்கோடும்
பின்பற்ற தௌஃபீக் செய்வாயாக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவில் கண்ட ஆனந்தம் பெறச் செய்வாயாக. எங்கள் வாழ்க்கை அழகாக்கி விடவற்றே, எங்கள் குடும்ப வாழ்க்கை அழகாக்கி விடவற்றே, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுகளை எல்லா வகையிலும் சீராக்கி விடவற்றே. எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ, இணக்கமில்லாமல் போய்விட்டார்களோ, இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் அவர்களுக்கிடையே இணக்கத்தை தருவாயாக. மிகச்சிறந்த அழகான வாழ்க்கை இவரும் சொர்க்கத்திலும் தொடர வைப்பாயாக. எங்கள் வீடுகளில் இருக்கும் குடும்பத்தார்கள் முடங்கிவிடக்கூடாதவர்களே, கடும் நோய்களுக்கு அகப்பட்டு விடக்கூடாதவர்களே, எங்களையும் அவர்களையும் ஊரிலும் பாதுகாப்பாயாக, பயணங்களிலும் பாதுகாப்பாயாக. உன் பொருத்தம் எங்கிருந்தாலும் அடைய செய்வாயாக. பாவங்கள் மீது ஒழுப்பை தருவாயாக. நெருக்கடி நிலையை விட்டும் நாட்டையும் வீட்டையும் பாதுகாப்பாயாக. மன உளைச்சலில் இருந்து பாதுகாப்பாயாக. கவலையில் இருந்தும் பயத்தில் இருந்தும் மிகப்பெரிய தீய சக்திகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாத்து விடவந்து, மதரசாக்களை பாதுகாத்து விடவந்து, ஹான்காக்களை பாதுகாத்து விடவந்து, உலமாக்களையும் மஷாயிஹ்களையும் பாதுகாப்பாயாக. இந்த மகத்தான துஆவை உன் பேரருளால் சாலிஹீன்களின் பொருட்டால் இங்கே ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள் ரப்பே. உன் அருள் பெற்ற உலமாக்களும் ஷேகுமார்களும் இருக்கிறார்கள் ரப்பே. அத்தனை பேர்களின் பொருட்டால் இந்த துஆவை கபூல் செய்வாயாக. இந்த மணமக்களும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் வாழ்வாங்கு வாழச் செய்வாயாக. துன்யா ஆகிரத்தின் எல்லா நிர்பாக்கியங்களையும் அடைந்து வாழச் செய்வாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மூச்சு பிரியும் வரையிலும் உன் தொடர்பில் வாழ்ந்து எங்கள் மூச்சும் இறுதி பேச்சும் உன் திக்ரை கொண்டும் தௌஹீதினுடைய கலிமாவை கொண்டும் முடிவ தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவை உன் மகத்தான கருணையால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சார்ந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், என்னுடைய சாலிஹீன்கள் வலிமார்கள் ஷேஃப்மார்களின் பொருட்டால் ரப்புல் ஆலமீனே ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. اللهم أعز الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وعترته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. اللهم صل وسلم وبارك. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்டபடிய அருமையான இந்த நிக்கா மஜ்லிஸ்க்கு வருகின்ற உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இரு வீட்டாரின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விருந்தினை அனைவர்களும் கலந்து கொள்ளுமாறு நிகழ்த்தாமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு கையெழுத்துக்கும் மரியாதைக்குரிய ஹஜ்ரத்துல்லா அவர்களுக்கும் எஸ்எஸ் ஹஜ்ரத்துல்லா அவர்களுக்கும் நீடிய தூரத்தில் இருந்து வருகின்ற ஹாஜிகள் ஹாஜிமாக்கள் கண்ணியத்துக்குரிய டிராவல்ஸுடைய உரிமையாளர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் முதலாவது மக்களுக்கும் பலவாறு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.